வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. 2014ஆம் ஆண்டு பாஜகவின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான பிரச்சார கூட்டங்களில் மோடி பங்கேற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதுவரை எந்த பிரதமர் வேட்பாளரும் கலந்து கொள்ளாத அளவிற்கு ஏராளமான பிரச்சார கூட்டங்கள் மோடிக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட போது அவற்றில் தவறாமல் கலந்து கொள்ள மோடிக்கு தனிப்பட்ட ஜெட் விமானம் தேவைப்பட்டது. உடனே தனது பிரைவேட் ஜெட்டை மோடிக்கு அளித்து அவரது பிரச்சார செலவு முழுவதையும் ஏற்றுக்கொண்டவர் கௌதம் அதானி. மோடி பிரதமராக தேர்வாகும் முன்னரே அந்த அளவிற்கு மோடிக்கு நெருக்கமானவராக இருந்தார் அதானி. யார் இந்த அதானி, அவரின் பின்னணி என்ன என்பது குறித்து பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம். கௌதம் சாந்திலால் அதானி என்கிற முழு பெயர் கொண்ட அதானி 1962ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சாந்திலால் அதானி சாந்தாபென் தம்பதியினரின் 7வது மகனாய் பிறந்தவர். சாந்திலால் அதானிக்கு கௌதம் அதானியுடன் சேர்த்து மொத்தம் 8 பிள்ளைகள். ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்த சாந்திலால் சிறிய அளவில் துணி வியாபாரம் செய்து வந்தார். வியாபார பின்னணி கொண்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த கௌதம் அதானி பள்ளி படிப்பை முடித்த பின் குஜராத் பல்கலைக்கழகத்தில் பிகாம் படிப்பில் சேர்ந்தார். தொழிலில் ஆர்வம் இருந்த அளவிற்கு படிப்பில் ஆர்வம் இல்லாத கௌதம் அதானி 2வது ஆண்டோடு படிப்பை கைவிட்டுவிட்டு சொந்தமாக தொழில் துவங்க முடிவு செய்தார். தந்தையின் டெக்ஸ்டைல் தொழிலில் ஈடுபட விரும்பாமல் மும்பை சென்றவர் அங்கு மகேந்திரா பிரதர்ஸின் வைர வியாபார நிறுவனத்தில் தனது 16வது வயதில் வேலைக்கு சேர்ந்தார். வேலைக்கு சேர்ந்த 3 ஆண்டுகளிலேயே வியாபார நுணுக்கங்களை கற்று தேர்ந்த அதானி சொந்தமாக வைர வியாபாரம் செய்ய துவங்கினார். வைர வியாபாரத்தை வெற்றிகரமாக செய்து வந்த அதானி தனது அண்ணன் மகா சுக்பாயின் அழைப்பை ஏற்று 1981ஆம் ஆண்டு அகமதாபாத்தில் அவர் ஆரம்பித்த பிளாஸ்டிக் உற்பத்தி தொழிற்சாலையை நிர்வகிக்க ஆரம்பித்தார். பிளாஸ்டிக் உற்பத்திக்கான மூலப்பொருளான பாலிமரின் தேவை இந்தியாவில் அதிகரிக்கவே 1985ஆம் ஆண்டு பாலிமர்களை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்களுக்கு விற்பனை செய்ய ஆரம்பித்தார். அது வெற்றி அடைந்ததை தொடர்ந்து 1988ஆம் ஆண்டு அதானி எக்ஸ்போர்ட்ஸ் என்கிற நிறுவனத்தை துவங்கினார். பிறகு 1991ஆம் ஆண்டு இந்திய அரசு உலகமயமாக்கல் கொள்கையை கொண்டு வந்ததை அடுத்து மெட்டல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், அக்ரோ ப்ராடக்ட்ஸ் என பல துறைகளிலும் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். அதுவும் வெற்றிகரமாக அமையவே 1994ஆம் ஆண்டு குஜராத் அரசு அங்குள்ள முந்த்ரா துறைமுகத்தை தனியாருக்கு கொடுக்க முடிவெடுத்த போது அந்த கான்ட்ராக்டை கைப்பற்றி துறைமுக தொழிலில் ஈடுபட துவங்கினார். தொடர்ந்து பல்வேறு தொழில்களை வெற்றிகரமாக செய்து வந்த அதானிக்கு திருப்புமுனையாக அமைந்தது 2001ஆம் ஆண்டு. அந்த வருடம்தான் குஜராத் முதல்வராக நரேந்திர மோடி முதல் முறை பொறுப்பேற்றார். அதன் பிறகு அதானியின் தொழில் சாம்ராஜ்யம் அசுர வளர்ச்சி அடைந்தது. அரசாங்க உள்கட்டமைப்பு துறைகளான மின்சாரம், போக்குவரத்து, கட்டுமானம், கனிம வளம், சிறப்பு பொருளாதார மண்டலம் என பலவற்றிலும் அதானி நிறுவனத்திற்கு கான்ட்ராக்டுகள் கிடைக்க துவங்கியது. 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தை அடுத்து இந்தியாவின் பெரும் தொழிலதிபர்களான டாடா, பிர்லா போன்றவர்கள் குஜராத் மாநிலத்தை புறக்கணிக்க முடிவு செய்ய அதானிக்கு அது சாதகமாக அமைந்தது. அதையடுத்து 2006ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே பெரிய அனல் மின் நிலையத்தை குஜராத்தில் கட்டமைத்து அதானி பவர் நிறுவனத்தை ஏற்படுத்தினார். தொடர்ந்து சோலார் எனர்ஜி துறையிலும் உச்சம் தொட்ட அதானி பல்வேறு சர்ச்சைகளிலும் சிக்க ஆரம்பித்தார். குஜராத் மாநில அரசு அதானி நிறுவனத்திற்கு குறைந்த விலையில் எரிபொருள் தருவதாக மத்திய அரசின் ஆடிட்டர் நேரடியாக குற்றம் சாட்டினார். சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் எனும் மத்திய அரசின் அமைப்பு அதானி பங்கு வர்த்தகத்தில் முறைகேடு செய்ததாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. டெல்லி போலீஸ் MS சூஸ் நிறுவனத்தை அதானி ஏமாற்றியதாக அவரை 2002ஆம் ஆண்டு கைது செய்தது. ஆனால் தனது அரசியல் செல்வாக்கால் அனைத்தில் இருந்தும் குறுகிய காலத்திலேயே விடுதலையான அதானி ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியாவின் துறைமுகத்தையே எடுத்து நடத்தும் அளவிற்கு அசுர வளர்ச்சி பெற்றார். தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கமும் அமைத்தார். நரேந்திர மோடி பிரதமர் ஆன பின்பு இந்தியாவின் 6 விமான நிலையங்களை தனியார் வசம் ஒப்படைக்க மத்திய அரசு முடிவு செய்தபோது அனைத்தையும் அதானியே குத்தகைக்கு எடுத்தது குறிப்பிடத்தக்கது. அதானிக்கு பிரீத்தி என்பவருடன் 1986ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. பல் மருத்துவரான பிரீத்தி
அதானி ஃபவுண்டேஷன்ஸ் எனும் சமூக சேவை அமைப்பை துவங்கி 60,000 கோடி ரூபாய் அளவிற்கு மக்கள் நல பணிகளுக்காக செலவிட்டு வருகிறார். அதானி தம்பதிக்கு கரண், ஜீத் என 2 மகன்கள் உள்ளனர். இருவருமே அதானி குழுமத்தில் உயர் பதவியில் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.